வெல்கம் டு 3 இயர்ஸ் லாக்ஸ். இப்போ நம்ம எங்க உள்ள இருக்கோம்? நம்ம எங்க கோயில் உள்ள இருக்கோம். கோயில்ல வந்துட்டோமா? ஓகே. இங்க வந்து நிறைய கடைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து அந்த காலத்துல இருந்து எப்படி சொல்றேன்னா, இந்த கோயில் இங்க எப்ப கட்டப்பட்டாங்களோ அப்பையில இருந்து இந்த கடைலாம் இருக்கு. எல்லா திங்ஸுமே கிடைக்கும். நானா சிவில் படிச்சப்ப டீச்சர் கைடு சொல்லுவோம். அப்புறம் நான் இங்கதான் அப்பெல்லாம் 150 ரூபா 150 ரூபா அந்த ரேஞ்ச் இருக்கும். அந்த அளவு தான் இருக்கும். ஆமா. இங்க வந்து பக்தர்கள் வந்து நிறைய பேர் வருவாங்க. இந்த ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போடுறவங்க, ஐயப்பனுக்கு மாலை போடுறவங்க, அவங்கலாம் இங்க வருவாங்க. அவனுக்குள்ளே முதல்ல கட்டப்பட்ட கோயில் இந்த ஆதிகுண்டேஸ்வரர் கோயில். அந்த காலத்துல கட்டப்பட்ட மரம் 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி. 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்ப கட்டப்பட்ட கோயில் தான் இது வந்து. ஆமா, அரசாமி கோயில் தான் முதல்ல கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் கட்டப்பட்டதுன்னா இந்த குண்டேஸ்வரர் கோயில் சொல்லுவாங்க. கும்பகோணத்துல முதல்ல கட்டப்பட்ட கோயில்னா இந்த ஆதி குண்டேஸ்வரர். கூட ரீசெண்டா ஏதோ கும்பாபிஷேகம் சொன்னாங்க. ஆமா, ரீசெண்டா வந்து நிறைய பிரபலம். அப்பட இவனுக்கு ஒரு சீட் எடுத்து வர முடியாது, வெறும் பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க. இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். பேர் சொல்றா. பரதன் கடகராசி. கனகராஜ் பேர் பரதன். கனகராசு. பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா காலையில. ராசி. வயசு 20 வயசு. எடுத்து கூட ராஜா, காசு போடுங்க. காசு போடுறான். காசு கொடுனா காசு எல்லாமே இருக்கு. 50 ரூபா. உனக்கு கல்யாண யோகம்லாம் எப்படின்னா இருக்கும்? வாழ்க்கையே மோசமா இருக்கு. எனக்கு வாழ்க்கையே ரொம்ப மோசமா இருக்கு. போறா என்னடா வாழ்க்கை, மயிர் நேரகாலம், ராசி பலன், யோகங்கள் எப்படி இருக்கு? நேரத்தை சொல்லி நல்லதை பார்த்து உள்ளதை சொல்லுமா ராஜா. தப்பு சொல்லுது ராஜா. எனக்கு நாளா சீட்டு எடுத்துருச்சேன். ஒரு கண்டிப்பாக ராசியில வந்திருக்கக்கூடிய சீட்டு என்ன கேட்டீங்கன்னு சொன்னா ராதாகிருஷ்ணன் வந்திருக்கிறார். என்னண்ணே மாய கண்ணன் வந்திருக்கு தம்பி. மாய கண்ணன். நேரமெல்லாம் நல்லா இருக்குது, குறைகள் இல்லை, கோளாறு இல்லை, நல்லவே நடக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. 2 நண்பர்கள் வருவாங்க. அதோட என்னன்னு கேளுங்க, நண்பர்கள் கிடைப்பாங்க. வாழ்க்கையில எதிர்பார்க்கிற விஷயங்கள்லாம் நல்லது நடக்கும். ஆனா தற்போது நினைக்கிற கல்வி சாணத்துல கவனக்குறைவு. இப்ப நான் தான்டா ஊரோட கீ எழுதுறேன். மத்த எல்லாவனுமே எனக்கு டாப்லாம் படிச்சுட்டு இருக்கீங்களா? கவனக்குறைவு. கொஞ்சம் ஜாக்கிரதையா கொஞ்சம் நல்லா படிக்கணும். இப்போது இருக்கக்கூடிய என்ன கேட்டீங்கன்னா கல்வி சாணத்துல மந்தமா இருக்கு. ஆமா, மந்தமா இருக்குண்ணே. எனக்கு சொல்றது பொருங்களேன், ஒரு ராசி பலனை கொண்டு இப்போது மந்தமா இருந்துகிட்டு இருக்கு. என்ன ஏது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லை. எதிர்கால வாழ்க்கை, எதிர்பார்க்கிற விஷயங்கள் அது தன்னுடைய விருப்பத்திற்கு நல்லது நடக்கும். நினைக்கிற காரியங்கள் இந்த ஜனவரி பிறக்கணும். 2025 முடிஞ்சு 26 ஜனவரிக்கு மேல எதிர்கால வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றமான பாதைக்கு கொண்டு போகும். தன்னுடைய ராசியில தாய், தந்தை, சகோதர, சகோதரி, அப்பா, அம்மா, கூட பிறந்தவங்க, குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் தன்னுடைய ராசியை வச்சு நல்லது ஏற்படும். மற்ற குறைபாடுகள் இல்ல. வாழ்க்கையில எதிர்பார்க்கிற விஷயங்கள் எதிர்கால வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றமான பாதைக்கு கொண்டு போகும். பயப்பட வேண்டாம். கல்யாணம், காட்சி, நல்ல விஷயங்கள் எல்லாமே அது உங்களுடைய என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. விருப்பத்திற்கு நடக்கும். எப்ப பார்த்தாலும் பொண்ணு. உங்களை சோக்கு கேக்குதா? உங்களை சோக்கு அது நடக்கிறப்ப நடக்கும். என்ன நடக்கும், அதுக்கு ஒரு காலம் வரும். இப்போ நடக்கிறது பூரா ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி. வாழ்க்கையும் மனநிலை, அதான் சொல்றேன். ஒரு மனநிலை ஒரு நிலையில இருக்க முடியாது.
சொல்லுது புரியுதுங்களா? நானும் ஒரு பிள்ளையா பாக்குறேன், எதுவுமே அமைய மாட்டுதுண்ணா. அது தவிர அந்த பிள்ளையா இருந்தாலும் பாருங்க, ஒரே வாரத்திலே இப்படி ஒரு ஸ்டோரியே கிடையாது, அதுதான் உடனே பிரேக்கப். மைக்கில் பேசிட்டு இருக்கோம். அதை எதையும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அதாவது கேளுங்க. நான் அந்த வீடியோ ரேஜி பார்த்தா கூட ரேஜி புள்ள வந்து நமக்கு ப்ரப்போஸ் நல்லது நடக்கும், பயப்பட வேண்டாம். நல்லது நல்லது. புது வருஷம் பிறகட்டும், நல்லா இருக்கும். இனிமே உன் கல்யாணம் உங்களுக்கு பாருங்க, உருப்படிதான் மட்டும்தானா? அப்பல இதுல முக்கியமான ஒண்ணு கருத்து என்னமா, நானே கடற்கராஜா நீ நானும் வேற இல்லடா. காதல் பண்றான், ஒரு வாரத்துல பிரேக்கப் பண்ணுவான். அந்த கதை தெரியுமா உனக்கு? அதுக்கு பேசுறதே ஒரு வாரம் தான் லவ் பண்ற அப்படிங்கிறான். எடுத்தாலே லவ் பண்றேன்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்டா பழகும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த பிள்ளைகிட்ட நம்ம பேசுறோம், அது முதல்ல பிரேக்கப்பே கிடையாதுடா. 2 பேர் லவ் பண்ணாதான் பிரேக்கப் நீ மட்டும் ஒன்சைடு பண்ற எடுத்துக்க வேண்டியதா. அப்படா இன்னும் என்ன தெரியுமா, இன்னைக்கு ஷூட்டுக்கு வாடா போகணும் அப்படின்னு சொன்னேன். இப்ப வந்து உன நான் போன் அடிக்கிறேன், என்ன சொல்ற, கிளம்பிட்டோம் அப்பல வா. வீட்டுக்கு போன அப்புறம் அப்பல கிளம்புறான், ஏன் ஜெட்டியை ஒட்டுவதா. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இவன் இந்த மாதிரி பண்ணா ஜெட்டியை ஒட்டு உட்காந்துருக்கான். கேட்டா என்ன தெரியுமாப்ல, இது வந்து போன் அடிஷனல் தான். அங்கே போன் அடிக்கிறப்ப அப்பல கிளம்பிட்டோம்ல வாங்கப்பல அப்படின்றான். அப்படியே நோட்டீஸ் வருமா, இன்ஸ்டாகிராம்ல போறது தள்ளு, அதான் ஆல்ட்டு வசதி ரெண்டு தட்டு. அப்புறம் நோண்ட ஆரம்பிச்சு அப்படியே பாத்துக்கிட்டே இருந்தேன். அப்படியே தூங்கிட்டேன். காலைல எழுந்து சார்ஜ் போடலாம் பார்த்து திருப்பி போன் நோண்டிட்டே இருந்தேன். அப்புறம் அப்படியே வந்துட்டேன். இதுலதான் அவ்வளவு பண்றேன். எனக்கு தெரிஞ்சவர் போய் பார்த்தாலும் நான் அப்படியே பார்த்து பார்க்க பிடிக்காம பெரிய ஆயிடுச்சு. சேர்ந்து பார்த்தா அடுப்ப கொளுத்திட்டு இது டீ கடையில டைல்ஸ் ஓட்டினா மாதிரி இத பார்த்தா ஈரமா இருக்கு, இப்படி இருக்கு, கொளுத்தி விட்டுட்டு ஏன் பண்ணு அடுப்புக்குள்ள தலை என்ன கொளுத்திட்டு இருக்கு. கிடையாது நம்மளால இயற்கையான புரியல. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இயற்கையா பண்ண முடியாது. தெரிஞ்சுட்டு இருக்கு. சொல்றதுலயே வைக்கலாம் போல கட் பண்ணிடுமா? இங்க வரோம்ல, இங்கெல்லாம் இதுதான் கும்பாபிஷேகம் நடந்துருக்குல்ல. ஏன்னா இந்த கேக்குண்டா அது சொல்றா, இப்ப கும்பாபிஷேகம் நடந்திருக்குமாப்ல. இங்க பாருங்க, இந்த மாதிரி யானை காசு வச்சுதான் தெரியுங்களா அடிக்கிற போது அப்பல ஏறி முடிச்சா 1.5 போயிடுவோம்ல. இதுல என்ன இன்னொன்னு, இந்த கோயிலுக்கு வந்து இந்த யானைக்காக அந்த முன்னாடி ஒண்ணு இருந்துருமா 15, அது 1.5 கோடிக்கு மேல செலவு பண்ணி யானைக்காக கொடுத்துருவாங்க இந்த கும்பாபிஷேகத்துக்காக. இது பண்ணிக்கலாம்ல, அந்த அழகா காட்டுறாங்க. ஏதோ ஆயிடுச்சு கூட. Joga